தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. அநேக நாட்களுக்கு பிறகு இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் இந்த மார்ச் மாதத்தில் உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவ சித்தத்தை நாம் செய்கிறோமா, அல்லது தேவ இஷ்டத்தை செய்யாமல் நம்மளுடைய சுய இச்சையின்படி சுய இஷ்டத்தில் நாம் வாழுகிறோமா என்று சொல்லி இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அநேக சமயம் நாம் பரமண்டல ஜபத்தை ஏறெடுத்திருப்போம். அதில் பார்க்கும் பொழுது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போது தெய்வத்துடைய சித்தம்னா என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன, அவருடைய தீர்மானத்தை பற்றி பைபிள் மிக அழகாக சொல்லுகிறது. பவுல் எழுதுகிறார், பூலோக குடும்பத்தையும் பரலோக குடும்பத்தையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம். பவுல் எழுதுகிறாரு, பரலோக குடும்பத்தையும் பூலோக குடும்பத்தையும் இணைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அதிலும் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி, யாரும் கெட்டு போவது பிதாவாகிய தேவனுடைய சித்தம் அல்ல. அவருடைய விருப்பம் எல்லாரும் பரலோகத்தில் எல்லாரும் இருக்கணும். அதனால் இவ்வளோ பெரிய நல்ல தேவனை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய விருப்பமெல்லாம் ஆரம்பத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்னாடி இருந்த அந்த உறவை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்கு முன்னாடி வரைக்கும் பாவம் இல்லாததற்கு முன்பாக ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய குரலை கேட்டார்கள். தேவன், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான கடவுள் பிதாவாகிய தேவனுடைய குரலை கேட்டார்கள். தேவன் அவர்களோடு பேசினார். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை பாவத்திற்கு பிறகு பிசாசு பாம்பினுடைய வடிவத்தில் எந்த உருவத்தில் பாம்பினுடைய வடிவத்தில் ஏமாற்றினதுனால, இந்த கனியை சாப்பிடுங்க, இந்த கனியை சாப்பிட்றதுனால நீங்கள் கடவுளை போல் மாறுவீங்கன்னு சொல்லி ஏமாற்றினதுனால வந்த அந்த பாவம் இன்றைக்கு கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள இடையில இருக்கிற அந்த உறவு அருந்து போய்விட்டது. உறவே இல்லாமல் போச்சு. இன்றைக்கு கடவுளை நம்ம குரலை கேட்க முடியாததற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தினால வந்த அந்த விளைவு என்னவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் அவர் முன் தீர்மானத்தின்படி, இதெல்லாம் உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே குறிக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தின்படி தன்னுடைய சொந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தீர்மானித்தார். அந்த தீர்மானத்தின்படி இயேசு பிறந்தார், வாழ்ந்தார், அற்புதம் செஞ்சார், அதிசயம் செஞ்சார், நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்தார், உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் நமக்காக பிதாவுக்கிட்ட ஒரு வழக்கறிஞர் போல, அட்வொகேட்டை போல வழக்காடி கொண்டிருக்கிறார். இந்த மகளுக்காக, இந்த மகனுக்காக நான் உங்ககிட்ட வரேன் ஆண்டவரே, ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்ம எவ்வளோ பாவம் செய்கிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை பாவம் செய்கிறோம், கடவுளுக்கு விரோதமாக தவறுகள் செய்கிறோம். கண்ணால், மனசளவில், சிந்தனை அளவில், வாய் அளவில் பாவம் செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையாக கூட்டி கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இந்த மகனுக்காக ஜெபிக்கிறேன், இவங்க இந்த நாள் இந்த தவறு செஞ்சுருக்கிறாங்க, இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டு நான் இவங்களுக்காக பேசுகிறேன். ஒரு மீடியேட்டரை போல, ஒரு பிரதிநிதியை போல ஆண்டவர் நாம் எல்லாருக்காகவும் மனுஷங்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல அட்வொகேட்டாக, நல்ல கடவுளாக, அவர் தான் தெய்வம்,
ஆனாலும் அவர் நல்ல அட்வொகேட்டாக நமக்காக வழக்காடுகிறார். நம்மளுடைய பாவங்களை ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு நம்ம பெறறோம்னா அது அவரால் மட்டும்தான் நம்ம பெறறோம். அப்போது அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கட்டாயம் அல்ல, உங்களுடைய விருப்பத்தின்படி. உங்களுக்கு இப்படிப்பட்ட கடவுள் பிடிச்சிருந்ததுன்னா, இப்படிப்பட்ட தெய்வத்தை இதுவரைக்கும் நான் பார்க்கல, இனி இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் கேள்வியும் பட போகிறதில்ல, இவர் ரொம்ப நல்ல தெய்வமாக இருக்கிறாரே, இயேசு கிறிஸ்துன்றவர் ரொம்ப ரொம்ப நல்ல தெய்வமாக இருக்கிறாரே, நீங்கள் அவரை தெய்வமாக ஏற்றுக்கினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஏன்னா இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை வேறு யாரும் சொல்ல முடியாது. பகவத்கீதையோ குரானோ அல்லது இன்றைக்கி உலகத்தில் புஸ்தகங்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற எந்த புஸ்தகத்துலேயும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கடவுள் இருந்தார், நமக்காக வாழ்ந்தார், அதிசயம் அற்புதம் மனுஷனுக்கு எல்லா நல்லதும் செஞ்சார், ஒருத்தர் சிலுவையில் மரித்தாருன்றத இது வரைக்கும் எந்த வரலாற்று புஸ்தகத்திலும் இடம் பெயரவும் இல்லை. இதுக்கு முன்னாடி யாரும் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு தெய்வத்தை பார்த்ததும் இல்லை, இவர் ஒருவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பைபிளும் இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானிகளும் சொல்லிக்கிட்டு வராங்க. சான்றுகள் அடுக்கடுக்காக அடுக்கி கொண்டு வரப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் உங்கள் கடவுளாக இயேசு கிறிஸ்துவை சொந்த கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, கடவுளுடைய விருப்பத்தை செஞ்ச 12 சிஷ்யர்கள், இயேசு கிறிஸ்துவோடு 12 பேர் ஊழியம் செஞ்சவங்க கேட்குறாங்க, கடவுளே உங்களுக்காக நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம், குடும்பம் எங்களுக்கு லாபமாக இருந்ததையெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம், எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறாரு, என்னுடைய நாமத்துக்காக நீங்கள் என்ன பின்பற்றி வந்துட்டீங்கப்பா, என்னுடைய வருகையில் 2வது வருகையில், இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில் என்னோடு கூட 12 சிங்காசனங்களில் நியாயம் தீர்க்கிற அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், என்னோட நீங்கள் அரசால போகிறீங்க, ராஜா மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். அப்போது எப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம், அவங்களுக்கு மட்டும்தான் அது வாக்கு தத்தமானு கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ஆண்டவராக சொந்த கடவுளாக ஏற்றுக்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோகம் நமக்கு இருக்குது, சந்தோஷமான அந்த வாழ்க்கை இருக்குது. இதுவே நம்மளுடைய கண்ணீரும் கவலையுமே இங்கே நம்ம கழிக்க போவது இல்லை. பரலோக வாழ்க்கை கடவுள் சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் உங்களை கூட்டிக்கிட்டு போவேன், அந்த இடம் இந்த இடத்துக்காக நம்ம எவ்வளோ சண்டை போட்டுக்கிறோம், இங்கே இருக்கிற வீட்டுக்காக, இங்கே இருக்கிற பல சுகங்களுக்காக நம்ம சண்டை போட்டுக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், நம்முடைய கூடாரம் பரலோகத்தில் இருக்கிறது, நம்மளுடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது, அந்த பரலோக வீட்டுக்காக ஆயத்தப்படுங்க. சொர்க்கத்தில் நமக்குன்னு நடாத ஒரு தோட்டம், கட்டாத வீடு ஆண்டவர் கட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார். அங்கே சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது, பாவம் இல்லை. இங்கே இருக்கிற கவலையும் கண்ணீரும் நம்ம அங்கே பார்க்க போகிறதில்ல. எப்போவுமே நம்ம கடவுளை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருப்போம், அந்த தரிசனத்திலே நம்மளுடைய வாழ்நாள் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அங்கே எப்போவுமே இந்த பூமியில் நம்ம 70 வருஷம்னு ஒரு லிமிட்டடில் வாழறோம், ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் வாழறோம். அங்கே கட்டுப்படுத்த முடியாத நித்தியமாக, இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன், நித்தியமாக வாழப்போகிறோம். அங்கே முடிவே இல்லை, முடிவில்லாத கடவுளோட நாமும் சேர்ந்து முடிவில்லாதவர்களாய் வாழப்போகிறோம். அவருக்கு ஒரு பேர் இருக்குது, கடவுளுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, முந்தினவர் பிந்தினவர். அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. அப்போது அவருக்கு முடிவுன்றது ஒன்று இல்லவே இல்லை. அப்போது அப்படிப்பட்ட தெய்வம், முடிவில்லாத நிரந்தரமான அந்த தெய்வத்தோடு நம்ம வாழும்பொழுது நாமும் நிரந்தரமானவர்களாக அவரோட இருக்க அந்த நிரந்தரமானவருடைய சுபாவமும் நிரந்தரமானவருடைய அந்த ஆயுசு வருஷங்களும் நமக்கு கூட்டி கொடுக்கப்பட போகிறது. இன்றைக்கி நம்ம 70 வருஷம்
கசந்து வாழறோம். ஐயோ 70 வருஷம் வாழ முடியலன்னு சிலர் 40 வயசில் சாவறவங்க உண்டு, மரிக்கிறவங்க உண்டு. ஆனால் பரலோகத்தில் 100 வயசுக்கும் மேற்பட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். அங்கே சாவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கைக்காக நீங்கள் எல்லாரும் ஆயத்தப்படணும், ரெடி ஆகணும். ஏதேதோ காரியங்களுக்கு நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புறோம். ஒரு ஊருக்கு போகிறோன்னா, நாளைக்கு காலையில் 10 மணி ட்ரெயினுன்னா இன்றைக்கே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம நாளைக்கு ஊருக்கு போகிறோம். முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய துணிமணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ ஒரு ஊருக்கு போகும்போதே அந்த ஒரு ஆயத்தம்னா, நம்ம பரலோகத்துக்கு போகிற கடவுள்கிட்ட, மெய்யான கடவுள்கிட்ட போய் சேர போகிறோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தமானவர்களாக ரெடியாக இருக்கணும். வாட்ச் அண்ட் ப்ரே. தமிழில் பைபிளில் நம்ம பார்க்கும் பொழுது விழித்திருந்து ஜெபியுங்கள். விழித்திருந்துன்னா நைட்டு ஃபுல்லாக மூச்சு இருந்து ஜெபிக்க சொல்லலை. வாட்ச் அண்ட் ப்ரே. எப்பொழுதும் நாம் விழிப்புணர்வு உள்ளவர்களாக, நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி எப்பொழுதும் ஆண்டவர் எப்போ வருவாரோ, கடவுள் எப்போ வருவாரோ, 2வது வருகை, ஜீசஸோடைய செகண்ட் கம்மிங் வரப்போதே, எப்போ வருவார் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போ வேணாலும் ஆண்டவர் வரலாம். ஆனால் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து 2வது முறையாக இந்த நாள், இந்த தேதி, இந்த வருஷத்தில் தான் வருவார் என்ற ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். அது எந்த சீக்கிரம், எவ்வளவு சீக்கிரம், எந்த நாள், எந்த தேதி, எந்த வருஷம் நமக்கு தெரியாவிட்டாலும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். பிறரை ஆயத்தப்படுத்துவோம். இந்த திருவாசனத்தின் மூலியமாக தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.